தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நமது புதிய சிஎஸ்வாமின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீடிங்க்கு சேவல் பெட்டெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்கிற நான் எல்லா கருத்துமே நான் என் ஃபார்மில் நான் பண்ணி அது எப்படி நான் செலக்ட் பண்ணது, நான் எப்படி அதை கொண்டு வந்து உற்பத்தி பண்ணது, இதில் தான் நான் சொல்கிறேன். முழுக்க என்னோடய அனுபவம் மட்டும்தான் அது. நான் என் ஃபார்மில் பார்த்தோம்னா எப்போவுமே சேவலுக்கு வந்து குறைஞ்சது 1 வயசுக்கு மேலே உள்ள சேவல் தான் நான் செலக்ட் பண்ணுறது. எப்போவுமே ப்ரீடிங் யூஸ் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி உள்ள 8 மாதம் 9 மாதத்தில் உள்ள பட்டா, அது நம்ம நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சிறுவடையாக இருந்தாலும் சரி, பெருவடையாக இருந்தாலும் சரி, கிளிமுக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே குறைஞ்சது 1 வயசுக்கு மேலே உள்ள சேவல் மட்டும் தான் செலக்ட் பண்ணேன். அதுக்கிடையில் எதையுமே ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு சேவல் வந்து பார்த்தோம்னா குறைஞ்சது நான் ஃபஸ்ட்டு இந்த வெயிட்லாம் பார்க்குறது, வெயிட் மூலமாக பார்க்குறது. ஏன்னா சேவல் வந்து குறைஞ்சது ஒரு பெருவிட சேவல்லாம் 3.5 கிலோ இருக்கும், 4 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் வந்துடும். இந்த மாதிரி இருக்க சேவலுக்கு நம்ம ஒரு 3.5 கிலோ 4 கிலோ இந்த மாதிரி ஒரு வெயிட்டில் ஒரு சேவல் வந்து யூஸ் பண்ணுறோம், ப்ரீடிங்காக யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு குறைஞ்சி ஒரு 1.5-2 கிலோவுக்கு மேலே உள்ள பொட்டை, அதாவது கொஞ்சம் பெருவெட்டு பொட்டையை போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 4 கிலோ ஒரு சேவலுக்கு ஒரு 1 கிலோலையோ 1.5 கிலோலையோ போட்டு அது போட்டால் பெரிய அளவில் ரிசல்ட் இருக்கும்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மினிமம் அதாவது 1.5 கேஜிக்கு மேலே, அதாவது 2.5 இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெருவெட்டை பொட்டையாக போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ சிறுவடை நாட்டுக்கோழிலாம் மினிமம் அதிகபட்சம் போனால் பொட்டை 1 கிலோ வரதே பெருசு, சேவல் 1.5 கிலோ அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் எப்போவுமே ரொம்ப ஒரு பட்டாவாக ரொம்ப குஞ்சில் ஒரு 7 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள உள்ள பட்டா கூவிர் 7 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு கூவ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பட்டாவை நம்ம வந்து உடனே ப்ரீடிங் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் 1 இயருக்கு மேலே உள்ள சேவலை யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஒரு 10 முட்டை வைக்கிதுன்னா குறைஞ்சது 9 அந்த மாதிரி குஞ்சு பொறிக்கிற அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நான் ஒரு பொட்டைக்கு ஒரு மினிமம் ஒரு சேவலுக்கு வந்து பார்த்தோம்னா குறைஞ்சது நம்ம 3 பொட்டை 4 பொட்டைலாம் போடுவாங்க எல்லாருமே. நான் யூஸ் பண்ணுறது ஒரு சேவலுக்கு 2 பொட்டை தான். அது சிறுவடையாக இருந்தாலும் பெருவடையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் குறைஞ்சது 2 பொட்டை தான் யூஸ் பண்ணுவேன். 2 பொட்டை ப்ரீடிங் முடிச்சதுக்கப்புறம் சேவல் வந்து ஒரு மினிமம் ஒரு 15 மாதம் 15 நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் கட்டில் போட்டுருவேன். அதுக்கு தேவையான ஃபுட்டு கொஞ்சம் ஹைஜீனிக்கான ஃபுட்லாம் கொடுப்போம். கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு என்னென்னா பாதாம்பருப்பு, நிலக்கடலை, கொண்டைக்கடலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நட்ஸ்லாம் நிறையா, அந்த பருப்பு எல்லாம் அதிகமாக கொடுக்குறது. அப்போ வந்து சேவல் வந்து நல்லா ப்ரீடிங் ஆகும் அப்படிங்கிறக்காக அதை கொடுக்குறது. எப்போவுமே மினிமம் 2 கோழிக்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி கட்டில் போட்டு தான் நான் அடுத்தடுத்த சேவல் ப்ரீடிங் பண்ணுவேன். இப்போ அப்படி பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது குறைஞ்சி 4 பொட்டை 5 பொட்டைலாம் போட்டிருந்தேன். அந்த டைமில் பார்த்தோம்னா எனக்கு முட்டையோட எண்ணிக்கை நல்லா கிடச்சி. பட் அந்த குஞ்சு பொறிக்கிற அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. பார்த்தோம்னா மினிமம் ஒரு 10 முட்டை வச்சோம்னா 6 குஞ்சு பொறிக்கிற இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு சேவலுக்கு 2 பொட்டை தாங்கிற ரேஷியோவில் போட்டு எடுக்கும்போது எனக்கு இப்போ நாட்டுக்கோழிலையுமே குறைஞ்சது 11 முட்டை வச்சு 11 குஞ்செலாம் பொறிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோலாம் இருக்கும், அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் 11 குஞ்சுக்கே பொறிச்சு வச்ச எல்லா முட்டையுமே ரிசல்ட் இருந்துச்சு 100%. இப்போ அது மாதிரி அந்த ரேஷியோவில் போடும்போது இப்போ எனக்கு அடுத்தடுத்து நாட்டுக்கோழியாக இருந்தால் சரி, கத்திக்கட்டு இந்த மாதிரி எல்லா கோழியுமே எனக்கு அந்த ரிசல்ட் எனக்கு உடனே கிடச்சிது. ஸோ இந்த முறையில் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு வெயிட்டு பார்ப்பேன், திரும்ப இந்த மாதிரி சேவலோட அந்த சேவலுக்கு எத்தனை பெட்டை போகிறேங்க அந்த அக்கௌண்ட் பார்ப்பேன். இந்த மாதிரி முறையில் தான் நான் செலக்ட் பண்ணிகிட்ருக்குது. தென் அதுக்கான ஃபுட்டு வந்து எப்போவுமே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதுவும் போக வெயில் டைமில் பார்த்தோம்னா சரியான ப்ரீடிங் ஆகாமல் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த டைம் வந்து பார்த்தோம்னா இடத்த நல்லா கூலிங்காக போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரீடிங் போட்டுக்கிறது. இந்த முறையில் தான் நான் ப்ரீடிங் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த முறையில் போகும்போது எனக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப அதிகமாக கிடச்சிட்ருக்கு. மினிமம் அந்த 100% மினிமம் 95 to 100% வந்து எனக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிது. இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ சேவல் வந்து பார்த்தோம்னா நல்லா கால் கனமாக நல்லா ஹைட்டு இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து தான் போடுறது. இப்போது கத்திக்கட்டு இந்த மாதிரிலாம் போடும்போது கொஞ்சம் லைனே சேவலை செலக்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது நமக்கு அந்த குஞ்சுகள் எடுத்து நம்ம சேல் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் ஓகேவாக இருக்கும். சில பேர் வந்து வெயிட்டுக்காக வளர்ப்போம். நானும் ஸ்டார்டிங்கில் வெயிட்டுக்காக மட்டும்தான் வளர்த்தேன். ஒரு பெருவிட சேவல் எடுத்து போட்டு அதுக்காக வெயிட்டுக்காக தான் மினிமம் சேவல் வந்து 3-4 கிலோ வருது, பெட்டை வந்து குறைஞ்ச ஒரு 2 கிலோ 2.5 கிலோ வருதுங்கும் போது நான் வெயிட்டுக்காக தான் வளர்த்தேன். இப்போலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் லைனே சேவலை எடுத்து போட்டு கொஞ்சம் குஞ்சுகளை இருக்கும்போது கொடுக்குறதுக்காக பண்ணுறது. அப்படிங்கும்போது சேவல் நல்லா கால் கனமாக ரெக்கையில் அந்த வெத்த ரெக்கை இது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குவாலிட்டியான சேவல் மட்டும் தான் எடுத்து போட்டு பண்ணிகிட்ருக்கேன். இன்க்ளூடிங் கிளிமுக்காக இருக்கட்டும், கத்திக்கட்டு, நாட்டுக்கோழி எல்லாமே அப்படி தான் செலக்ட் பண்ணி தான் போடுறோம். இப்போ வீட்டில் வச்சுருக்கிறது நான் வந்து இப்போ நம்ம தோட்டத்தில் பண்ணியில் போட்டிருக்க பார்த்தோம்னா பியூர் சிறுவடை சேவல் தான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பியூர் சிறுவடை சேவல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு யூ ஷேப்பில் இருக்கும், தலையும் வால் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு யூ ஷேப்பில் இருக்கும். அந்த சேவல் இப்போ நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணி காது பார்த்தோம்னா வெள்ளை கலரில் சுண்ணாம்பு தடவுன மாதிரி இருக்கும். பியூர் நாட்டுக்கோழி கத்தி அந்த நம்ம வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்து கத்தி மாதிரி அப்படி பட்டா கொண்டையாக இருக்கும். அந்த மாதிரி சேவல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன் நாட்டுக்கோழிக்குமே. ஸோ நான் இந்த மாதிரி முறையில் மட்டும்தான் செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி முறையில் தான் ப்ரீடிங் போடுறேன். இப்படி போடும்போது நல்ல ரிசல்ட் வருது. அது முட்டையும் பார்த்தோம்னாவே கொஞ்சம் நல்லா ரெட்டிஸாக இருக்குது. அந்த நான் ஒரு சேவலுக்கு 2 பெட்டன் போட்டு எடுக்கும்போது முட்டை வந்து கொஞ்சம் அந்த டார்க்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது.
அந்த ஒரு சேவலுக்கு 5 பட்டை அந்த மாதிரி போடும்போது நிறைய முட்டைகள் வந்து கொஞ்சம் வெள்ளை கலந்த மாதிரி இருக்குது, வெள்ளையாக நல்லா பளிச்சுன்னு தர்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி முட்டைகள் வந்து எனக்கு ரிசல்ட் பெருசாக வரல. அதே மாதிரி பெட்டையை செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கன்னி விடையாக செலக்ட் பண்ணுறது. மினிமம் நான் ஒரு பொட்டையை வந்து மினிமம் ஒரு 5 டைம் 6 டைமுக்கு மேலே குஞ்சு பறிக்கிறதுக்கு வச்சுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அதிலே நான் முடிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த கோழி யூஸ் பண்ணுறதில்ல. நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த பெட்டையை வந்து கொஞ்சம் ஏஜ்டு பொட்டையை எடுப்பா புதுசாக வளர்க்கும் போதே அந்த மாதிரி வயசான பொட்டையை எடுத்து போட்டு அது முட்டை விட குஞ்சு பறிக்காது, இல்லை முட்டையே ஒழுங்காக விடாது. இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. இது ஸ்டார்டிங் டைமில் நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று குஞ்சாக எடுத்து வளர்க்குறது, இல்லை கன்னி விடையாக வாங்கி வளர்க்குறது பெட்டர். கன்னி விடையெல்லாம் எடுத்து போட்டோம்னா மினிமம் நம்ம ஒரு 5 டைம் 6 டைமுக்கு மேலே நம்ம வந்து அந்த கோழி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் 100% ரிசல்ட் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக அது கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெட்டையாக இருந்தாலும் சேவலாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி போடும்போது எனக்கு ரிசல்ட் வந்து நல்லா பெட்டராகவே கிடைக்கிது. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.